எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப நமக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா? இது எல்லா பேரண்ட்ஸும் கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்தியாவில் படித்தா கொடுப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் போய் நம்ம படிக்கிறப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற படிப்புக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மாதிரி கோர்ஸுக்குன்னா, ஃபார் ஜாப் ஓரியன்ட் ப்ரொஃபஷனல் அல்லது டெக்னிக்கல் கோர்சஸ் ஆஃபர்ட் பை ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது ஜாப் ஓரியன்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ எம்பிபிஎஸ்ஸு, எம்சிஏ, எம்பிஏ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இதை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அது எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். நார்மலாக இந்தியாவில் படிக்கிற மாணவருக்கு வந்து அதிகபட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க லோனு. இதே அப்ராடாக இருந்துச்சுன்னா 20 lakhs. அந்த எஜுகேஷன் லோனில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ், உங்கள் டியூஷன் ஃபீஸ், காலேஜுக்கு நம்ம கட்டுறோம் இல்லையா, டியூஷன் ஃபீஸு, பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ், எக்யூப்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யூனிஃபார்ம்ஸ், எக்ஸாமினேஷன், லைப்ரரி, லேபரட்டரி ஃபீஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் எங்கேயாவது போகிறோம் இல்லையா கண்ட்ரிக்கு, அந்த கண்ட்ரிக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், லோனில் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், எசென்ஷியல் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் உங்கள் கோர்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ, கம்ப்யூட்டர் வாங்கினீங்க, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கும் நம்ம அந்த எக்ஸ்பென்ஸில் நம்ம சேர்த்துக்க முடியும். காஷன் டெபாசிட்டு, பில்டிங் ஃபண்டு, இப்படி எந்த மாதிரி எல்லா ஃபண்டும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ப்ரொவைடட் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ரிசிப்ட் வாங்கி கொடுக்கணும். அடுத்தது, இந்த லோனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எவ்வளோ செக்யூரிட்டி கேட்பாங்க இல்லையா ஒவ்வொரு லோனுக்கும். இதுக்கு என்ன செக்யூரிட்டி அப்படின்னா, அப் டு 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. எபோவ் 4 lakhs to 7.5 lakhs வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கேரண்டி வரணும். எபோவ் 7.5 lakhsக்கு வந்து நம்ம வந்து ஒரு அசட்டை வந்து பேங்க்குக்கு வைக்கணும். இது எந்த பேங்க்கில் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு நியர்பை பேங்க்கில் எந்த பேங்க்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். வெதர் இட் இஸ் ப்ரைவேட்டு ஆர் கவர்மெண்ட் பேங்க், எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் எல்லா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட அமௌண்ட்டுக்கு தந்தாப்புல நீங்கள் ஷூரிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ எங்கள் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பேங்க் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுப்போம். அதேமாதிரி நீங்கள் வேறு ஒரு ஏஜென்ட் மூலமாக போனால் நீங்கள் அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இந்த லோனை வந்து நம்ம எப்போ கட்டுறது, நார்மலாக என்ன பண்ணுறாங்க பேங்க்குனா, கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 year ஆர் 6 months ஆஃப்டர் ஜாப் விச் எவர் இஸ் ஏர்லியர். நீங்கள் படித்து முடித்து 1 வருஷம் கழிச்சதுலேருந்து நீங்கள் லோனை ரீபே பண்ணணும். இல்லை உங்களுக்கு படித்து முடிச்சு உடனே வேலை கிடைச்சதுன்னா, வேலை கிடைச்சதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே. ஸோ இதில் எது முன்னாடி நடக்குதோ அப்போ நீங்கள் பே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் நீங்கள் படிக்கிற பீரியடில் வட்டி இருக்கும், அந்த வட்டி அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வருஷம் அந்த மாதம் அந்த வட்டியை கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, வட்டியோட இதை வந்து குறைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேங்க்ஸ் ஒவ்வொரு பேங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது நீங்கள் பேங்க் மேனேஜரோட கன்சல்ட் பண்ணிங்க. ஸோ இந்த லோன் சம்மந்தமான எல்லா சந்தேகங்களும் தெரியணும்னா நாங்கள் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான தகவல் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இன்னமும் ஃபர்தராக டீப்பாக வேணும்னா இந்த லெட்டர்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.